Hi friends, welcome back. This is your Arul. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்றைக்கி நம்ம மல்லி சீரியல் என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. இன்றைக்கி என்னடானா நம்ம மல்லிக்கு ரொம்ப கஷ்டமான நாளுங்க. ஆமாம், நம்ம மல்லி வந்து கதறி கதறி எழக்கூடிய ஒரு மோசமான நாள். என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்போம் வாங்க. என்ன நடந்துச்சுன்னா, நம்ம வெண்பா கூட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. டாடா, நீங்கள் பண்ண சர்ப்ரைஸ் எல்லாம் உடஞ்சிச்சு டாடா அப்படின்னு சொல்ல, என்ன சர்ப்ரைஸ் என்ன சொல்கிற வேணுமான்னு கேட்க, நீங்கள் மல்லி அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்தீங்களே அதுதான் அப்படின்னு சொல்ல, நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி விஜய்கிட்ட கேட்குறாங்க. உடனே விஜயும் பேந்து முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்பா குட்டி சொல்கிறாங்க, நீங்கள் சர்ப்ரைஸ் மல்லியம்மாவுக்கு பண்ணலான்னு நினச்சிங்க, ஆனால் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி ரொம்ப குதிக்கிறாங்க. பட் நம்ம விஜய் என்னன்னே புரியாமல், எனக்கு புரியல ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் வெண்பா குட்டி சொல்கிறாங்க, நீங்கள் மல்லியம்மாவுக்கு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு உங்கள் பேக்கில் வச்சுருந்தீங்க இல்லையா, அதை கொண்டு போய் நான் மல்லியம்மா கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு நீ பண்ணுற அப்படின்னு ஒரு சத்தம் போடுறாருங்க. மல்லி வெளியே தான் நின்றுக்கிறாங்க, அதர்றாங்க. யாரை கேட்கணும், நீங்கள் தானே மல்லியம்மாவுக்காக வாங்கிட்டு வந்து பேக்கில் வச்சுருந்தீங்க, அதான் கொண்டு போய் அம்மாட்டே கொடுத்துட்டேன், நீங்கள் சொல்லணும், உங்கள் வாயால் கேட்டால் தான் சந்தோஷப்படுவாங்கட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்கன்னு சொல்ல, நம்ம விஜய் வேகமாக போகிறாருங்க நம்ம மல்லிக்கிட்டேக்கு. போயிட்டு என்ன நினச்சிட்ருக்க, நீ எது நினச்சிட்ருக்க, யார் எது கொடுத்தாலும் வாங்கிப்பியா அப்படி இப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மல்லி உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் நம்ம வெண்பா குட்டி வந்துட்டு, டாடா போய் சொல்லாதீங்க டாடா, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சொல்ல, இல்லை நான் எனக்காக வாங்கிட்டு வந்தேன், நான் ஏன் அவளுக்காக வாங்கிட்டு வரணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாருங்க. உடனே இந்த கேப்பில் நம்ம வெண்பா குட்டி அந்த பர்ஃப்யூமை வாங்கி சொல்கிறாங்க. இந்த பர்ஃப்யூமில் என்ன போட்டிருப்பீங்களா, கேர்ள்ஸ் பர்ஃப்யூம் எப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு கேட்க, விஜய் உடனே முழிக்கிறாரு. ஸ்மெல்லுக்கு என்ன கேர்ளு பாய், எனக்கு பிடிச்சிருச்சு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. உடனே வெண்பா குட்டி சொல்கிறாங்க, எனக்கு சின்ன வயசுலேயே காது குத்தியாச்சு, நீங்கள் தானே கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு என்ன மடியில் கரைச்சி குத்து நீங்கள் மறந்துட்டீங்களா, மறுபடியும் குத்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் இன்னும் வளரணும் டாடா நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம விஜய், நான் ஒன்றும் இதை மல்லிக்காக வாங்கல, தூக்கி குப்பையில் போட்டு வேலையை பாருன்னு சொல்ல, மல்லி உடனே இதுதாங்க நீங்களே வச்சுக்காங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே நம்மளோட வெண்பா குட்டி அதை படுக்குன்னு பிடுங்கி, நீங்கள் என்ன அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, அவர் உங்களுக்காக தான் வாங்கினாங்க, இதை எடுத்துகிட்டு போய்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டைலில் ஒரு தேங்க்ஸை சொல்லிட்டு வாங்க மல்லியம்மான்னு சொல்லிட்டு வெண்பா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி, என்னங்க நீங்கள் எனக்காக தான் ஒரு வேலை வாங்கிட்டு வந்திருப்பீங்களோன்னு நான் நினச்சேன், வெண்பா குட்டி சொன்னதுனால தான் நினச்சேன், தவிர வேற ஒன்றும் இல்லை, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம விஜய் ஒன்றே சொல்கிறாருங்க, இங்கே பார், என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம், அவளுக்காக தான் உன்னை இங்கே வச்சிட்ருக்கேன், ஓகேவா, நீ சும்மா இரு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணாத, மற்றபடி என் மனசில் மேலே அப்படி ஒரு எண்ணமோ இல்லை உன் மேலே ஒரு மதிப்பு மரியாதை எதுவும் வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போகாது, அது நடக்காது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மல்லி ஒரு பக்கம் முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம விஜய், இனிமேல் இந்த மாதிரி கனவெல்லாம் கண்டுக்கிட்டு இங்கே வர்ற வேலை வச்சுக்காது அப்படின்னு திட்டி விட்டு போயிடுறாரு. உடனே மல்லி என்ன பண்ணுறது தெரியாமல் அங்கேயே நின்று அப்படியே அழுறாங்க. என்னங்க பண்ணுறது, மல்லியை விஜயம் சேர்த்து வைக்கின்ற வெண்பா எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறாங்க, பட் எல்லா முயற்சியும் தோல்வியில் தான் போய் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றது அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபைட் சீன் முடிஞ்சிச்சு வரும் இல்லையா, அடுத்தது பொங்கல் சீன் தாங்க. யார் பொங்கல் வைக்கிறதுன்ற போட்டி, யாருன்னா நம்ம ரஞ்சிதாவாக தான் இருக்கும். அது எப்படிதான் உனக்கு தெரியும்னு கேட்குறீங்களா, அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. ஏன்னா பொங்கல் வைக்க போகிறது நம்ம ரஞ்சிதா தான். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.